இன்னைக்கு காலையில நீங்க குடிச்ச அந்த ஒரு டம்ளர் தண்ணியில பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில சுத்தின ஒரு டைனோசர் குடிச்ச அதே தண்ணியோட மூலக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ம் நிஜமாவே பிரமிப்பான ஒரு விஷயம்தான் அது. ஆமாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமிக்கு வெளியே விண்வெளியிலேருந்து புதுசா ஒரு சொட்டு நீர் கூட உள்ள வர முடியாது. அதே மாதிரி பூமியிலேருந்து ஒரு சொட்டு நீர் வெளியும் போக முடியாது. எக்ஸாக்ட்லி. பூமி ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம், அதாவது ஒரு மூடிய அமைப்புன்னு அறிவியல்ல சொல்லுவோம். கரெக்ட். பல கோடி வருஷமா இங்க இருக்கிற அதே தண்ணி தான் திரும்ப திரும்ப சுழற்சியில வந்துட்டே இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா சில நேரங்கள்ல ரொம்ப அலட்சியமா கூட கையாள்ற இந்த நீர் உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் வரலாற்று ஆவணம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்மளோட இந்த டீப் டைவ்ல இந்த உயிர்களை காக்கிற திரவத்தை பத்தி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னதிய ஒரு ஆழமான வரியை தான் நம்ம அலச போறோம். ம் சரி. மானின்று உலகம் வழங்கி வருதலால்தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று அப்படிங்கிற திருக்குறள் வரிதான் அது. ரொம்ப அருமையான ஒரு தேர்வு. இந்த வரிய நம்ம மேலோட்டமா பார்த்தா ஏதோ மழைய பத்தின ஒரு பழமையான கவிதைன்னு நினைச்சிட்டு ஈஸியா கடந்து போயிடுவோம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இது அறிவியலோட அடிப்படையில நம்ம அணுகும்போது தான் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஆழம் என்னன்னு நமக்கு புரியும். இதுல முதல் திறவுகோல அமையறதே அந்த அமிழ்தம் அப்படிங்கிற வார்த்தை தான். அமிழ்தம், அதாவது தேவர்களுக்கான பானம்னு சொல்லுவாங்கல்ல, அதுவா? ஆமா, அதேதான். இதிகாசங்கள்லயும் பழங்கதைகள்லயும் அமிழ்தம் அப்படிங்கிறது கடலை கடைஞ்சி எடுத்த கடவுள்களுக்கு மட்டுமேயான ஒரு கற்பனை பொருளா சாவாவரம் தர ஒரு திரோமா தான் சித்தரிக்கப்பட்டிருக்கும். ம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த உரை எந்த ஒரு மாய உலகத்துக்கும் போகல. இதுதான்ப்பா உண்மையான அமிழ்தம் அப்படின்னு நம்ம தலைக்கு மேல கொட்டுற மழையை ரொம்ப ஆணித்தரமா சுட்டி காட்டுது. ஓ, அமிழ்தம் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு கற்பனையிலிருந்து யதார்த்தத்துக்கு கொண்டு வந்தது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கோணம் தான். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அறிவியல் அவ்வளவா வளராத காலத்துல மழைய ஒரு தெய்வமாகவோ அமிழ்தமாகவோ பார்த்தது நியாயம். ஆனா நம்ம இப்போ ரொம்ப மாடர்னான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ம் ஆமா. இன்னைக்கு கடல் நீரை குடிநீராக்குற மாபெரும் டீசாலினேஷன் ஃபேக்டரிஸ்லாம் வந்துருச்சு. நம்ம நினைச்சா கழுது நீரை கூட 100% சுத்திகரிச்சு குடிநீரா மாத்த முடியுது. தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்துட்டு இந்த 21ஆம் நூற்றாண்டுல இன்னும் மழைய அமிழ்தம்னு உயர்த்தி பிடிக்கிறது ஒரு பழங்கால சிந்தனையா உங்களுக்கு தெரியலையா? ஒரு நல்ல கேள்வி. அதாவது நம்ம உண்மையிலேயே மழை அந்த அளவுக்கு சார்ந்து இருக்குமா இப்போ? நீங்க கேக்குறது மிக நியாயமான ஒரு நவீன காலத்து சந்தேகம்தான். தொழில்நுட்பம் பல அற்புதங்களை சாதிச்சிருக்கு அப்படிங்கிறது 100% உண்மை. சரி. ஆனா நம்ம ஸ்கேல் அண்ட் எனர்ஜி, அதாவது அளவீடு மற்றும் ஆற்றல் அப்படிங்கிற 2 விஷயங்களை இங்க கவனிக்கணும். இன்னைக்கு உலகெங்கிலும் இருக்கிற அத்தனை டீசாலினேஷன் பிளான்ட்ஸையும் ஒன்னு சேர்த்தாலும் ம். அது ஒட்டுமொத்த மனித குலத்தோட தண்ணீர் தேவையில 1%தோட மிகச் சிறிய பகுதியை மட்டும்தான் பூர்த்தி செய்யுது. வாவ், வெறும் 1%க்குள்ளதானா? ஆமாங்க. மீதமுள்ள 99%க்கும் மேலான நீரை இயற்கை தான் நமக்கு கொடுக்கணும். ஒரு சின்ன நகரத்துக்கு செயற்கையா தண்ணி கொடுக்கவே நம்ம கோடிக்கணக்கான செலவுல பல மெகாவாட் மின்சாரத்தை எரிக்க வேண்டியிருக்கு. உண்மைதான். ஆனா பாத்தீங்கன்னா இயற்கை சூரியன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அணுக்கரு இணைவு உலைய, அதாவது ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரை எந்தவித கட்டணமும் இல்லாம பயன்படுத்தி பல லட்சம் டன் கடல் நீரை ஆவியாக்கி சுத்திகரிச்சு அதை உலகம் முழுக்க இலவசமா விநியோகம் செய்யுது. சபாஷ், பிரமிப்பா இருக்கு கேட்கவே. ஆமா. நம்ம இன்ஜினியரிங் கட்டமைப்ப நம்மளோட எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் சத்தியமா ஈடு செய்ய முடியாது. அந்த மெக்கானிசத்தை பார்க்கும்போது உண்மையிலே மலைப்பாதான் இருக்கு. ஆனா நான் இன்னொரு கோணத்துல யோசிக்கிறேன். அமிழ்தம் அப்படிங்கிற வார்த்தை வெறும் தண்ணீர் அப்படிங்கிற அர்த்தத்தை விட உயிரே காப்பது அப்படிங்கிற அர்த்தத்துல தானே அதிகமா பயன்படுத்தப்படுது. எக்ஸாக்ட்லி. அப்போ மழை நீரை ஒரு உயிர் காக்கும் அமிழ்தம்னு சொல்றதுக்கு பின்னாடி அந்த அளவிலான ஏதேனும் பயாலஜிக்கல் லாஜிக், அதாவது உயிரியல் ரீதியான தர்க்கம் இருக்கா, இல்ல அது வெறும் தாகம் தீர்க்கிற ஒரு திரவம் மட்டும்தானா? கண்டிப்பா ஒரு வலுவான பயாலஜிக்கல் லாஜிக் இருக்கு. அறிவியல்ல நீர் அப்படிங்கறத ஒரு யுனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யுனிவர்சல் சால்வெண்ட், அதாவது உலகளாவிய கரைப்பான். ஆமா. மத்த பொருட்களையும் தாதுக்களையும் தனக்குள்ள கரைச்சு அதோட வேதியியல் தன்மையை மாத்தாம கடத்திட்டு போற ஒரு அபாரமான தன்மை நீருக்கு மட்டுமே தான் இருக்கு. ஓஹோ. மழை தண்ணி பூமியில விழும்போது அது வெறும் மண்ணை மட்டும் நினைக்கிறதில்ல. மண்ணுல இருக்கிற நைட்ரஜன், பாஸ்பரஸ் மாதிரியான அத்தியாவசிய தாதுக்களை கரைச்சு அது அப்படியே தாவரங்களோட வேர்களுக்கு கொண்டு போகுது. சரி. அந்த நீர் இல்லாம ஒரு செடியால உணவு தயாரிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம தாவரங்கள் நிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணமான டெர்கார்க் பிரஷர் அப்படின்னு சொல்லப்படுற உள் அழுத்தத்தை கொடுக்கறதும் இந்த நீர் தான். ஓ, அதனாலதான் செடிக்கு தண்ணி ஊத்தலனா அது வாடி போயிடுதா? எக்ஸாக்ட்லி.
ஆக ஒரு தாவரத்தோட கட்டமைப்பை நிலைநிறுத்துறதும் அதுக்கு உணவை கடத்துறதும் இந்த மழைநீர் தான். அந்த தாவரங்களை சாப்பிடுற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அதே தாதுக்கள் வந்து நீரின் மூலமா தான் போய் சேருது. இத நீங்க சொல்லும்போது எனக்கு மனித உடலும் பூமியும் கிட்டத்தட்ட ஒண்ணு போலவே செயல்படுற மாதிரி தோணுது. எப்படி சொல்றீங்க? அதாவது உடம்புல இருக்கிற செல்கள் உயிர் வாழவும், சத்துக்களை கடத்தவும், கழிவுகளை வெளியேற்றவும் ரத்தம் எப்படி ஒரு தடையற்ற அமைப்பா செயல்படுதோ கரெக்ட். அதே மாதிரி தான் பூமியும் இயங்குது. மழையா பேஞ்சு நதிகளா ஓடுற தண்ணி இந்த ஒட்டுமொத்த பூமியோட நரம்புகள்ல ஓடுற ரத்தமா செயல்படுது. அது வெறும் தண்ணி இல்ல, உலக உயிர்கள் அனைத்திற்கும் ஆற்றலை கடத்துற பூமி பந்தோட ரத்த ஓட்டம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப ரொம்ப துல்லியமான ஒப்பீடுங்க இது. அந்த ரத்த ஓட்டம் ஒரு நொடி நின்னா உடம்புல என்ன நடக்குமோ அதுதான் பூமியிலயும் நடக்கும். இததான் அந்த வரியோட அடுத்த பகுதியான உலகம் வழங்கி வருதலால் அப்படிங்கிறது மிக தெளிவா விளக்குது. உலகம் வழங்கி வருதலால், அதாவது தொடர்ந்து வழங்குறது. ஆமா, வழங்குதல் அப்படிங்கிறது ஒரு முறை கொடுத்துட்டு போறதில்ல. அது ஒரு தடையற்ற சுழற்சி. ஒரு ஆற்றுல தண்ணி ஓடுறத நம்ம பார்க்கறோம். அது கடலை சென்றடையுது, ஆவியாகுது, திரும்பவும் மழையாகுது. இந்த சுழற்சி ஒரு இயந்திரத்தோட சக்கரங்கள் மாதிரி சுழன்றுகிட்டே இருக்கிறதால தான் உலகம் அப்படிங்கிற அந்த மாபெரும் அமைப்பு நிலை கொலையாம இருக்கு. ஆனா அந்த தடையற்ற சுழற்சி அப்படிங்கிற கருத்தை நான் கொஞ்சம் ஆழமா பார்க்க விரும்புறேன். சொல்லுங்க. தியரிட்டிக்கலா பார்த்தா சுழற்சி நிக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பிராக்டிக்கலா ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடுமையான வறட்சியை சந்திக்கிறோம் இல்லையா? ஆமா, சந்திக்கிறோம். கலிபோர்னியா மாதிரியான ரொம்ப நவீன மாகாணங்களாகட்டும் அல்லது நம்ம ஊரு டெல்டா மாவட்டங்களாகட்டும் பல மாசங்கள் மழையே இல்லாம பயிர்கள் எல்லாம் கருகி போறது நம்ம கண் முன்னாடி பாக்குறோம். இப்படி இருக்கும்போது தடையற்ற சுழற்சி வழங்கி வருது அப்படிங்கறத எப்படி பொருத்தி பாக்குறது? இது இயற்கையோட தோல்வியை காட்டலையா? இல்லவே இல்ல. அது இயற்கையோட தோல்வி கிடையாது. அது ஒரு மேக்ரோ சிஸ்டம். அதாவது ஒரு பரந்த அமைப்போட தற்காலிக மற்றும் உள்ளூர்மயமாக்கப்பட்ட மாறுதல் மட்டுமே. உள்ளூர்மயமாக்கப்பட்ட மாறுதல்னா லோக்கலைஸ்ட் சேஞ்ச். ஆமா, வறட்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட நிலப்பரப்புல குறுகிய காலகட்டத்தில் ஏற்படுற ஒரு நிகழ்வு. ஆனா பூமி அப்படிங்கிற ஒட்டுமொத்த பந்தை நீங்க ஒரு செயற்கைக்கோள் பார்வையிலிருந்து பாத்தீங்கன்னா நீர் சுழற்சி ஒருபோதும் நிக்கிறதே இல்ல. ஓ, குளோபல் ஸ்கேல்ல சொல்றீங்க? ஆமாங்க. உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில வறட்சி இருக்கும்போது அமேசான் காடுகள்லையோ அல்லது பசிபிக் பெருங்கடலோட நடுயிலையோ ஒவ்வொரு நொடியும் பல லட்சம் டன் நீர் ஆவியாகி மழையா கொட்டிட்டு தான் இருக்கு. சரி. ஒருவேளை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த சுழற்சி ஒரு சில வருஷங்கள் முற்றிலுமா நின்னுட்டா என்ன ஆகும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. ஆறுகள் வறண்டு போயிடும், விவசாயம் அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிறத தாண்டி பூமியோட தட்பவெப்பநிலையே தன் கட்டுப்பாட்டை இழந்துடும். ஒரு நிமிஷம், தட்பவெப்பநிலை கட்டுப்பாட்டை இழக்கும்னு எதை வச்சு சொல்றீங்க? மழை பெய்யலனா ஊரு சூடாகும், அவ்வளவுதானே? அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய அறிவியல் தொடர்பு இருக்க முடியும்? இங்கதான் இயற்கையோட இன்னொரு மிகப்பெரிய அற்புதம் ஒளிஞ்சிருக்கு. மழை அப்படிங்கிறது வெறும் தண்ணிய விநியோகம் செய்யற வேலை மட்டும் அல்ல, அது பூமியோட ஒரு ஏசி மாதிரியும் செயல்படுது. ஏர் கண்டிஷனரா? வாவ், அது எப்படி? கடல்ல இருந்து நீர் ஆவியாகும்போது அது வளிமண்டலத்துல இருக்கிற அபரிதமான வெப்பத்தை உள்வாங்கிக்குது. இத அறிவியல்ல லேட்டன்ட் ஹீட்னு சொல்லுவோம். அந்த நீர் மீண்டும் மேகமா குளிர்ந்து மழையா பொழியும் போது அது வெப்பத்தை சமன் செய்யுது. ஓஹோ. இந்த சுழற்சி மட்டும் உலக அளவுல நின்னுட்டா பூமத்திய ரேகை பகுதிகள்லாம் மனிதர்கள் வாழவே முடியாத அளவுக்கு கொதிக்கிற உலைக்களமா மாறிடும். துருவ பகுதிகள் இன்னும் உறைஞ்சு போகும். ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் நாகரிகங்களும் சில மாசங்கள்ல நிலை குழஞ்சு வீழ்ந்துடும். மை காட். இந்த முழுமையான சூழலியல் மற்றும் வெப்பநிலை பராமரிப்பு தான் உலகம் வழங்கி வருதலால் அப்படிங்கிற வார்த்தைகள் இவ்வளவு சுருக்கமா ஆனா ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இதையெல்லாம் கேட்கும்போதுதான் நம்மளோட மனித சிந்தனையோட குறுகிய வட்டம் எவ்வளவு அபத்தமானதுன்னு புரியுது. இப்படி சொல்றீங்க? நாம காலையில வேலைக்கு கிளம்பும்போது வானம் இருட்டிக்கிட்டு வந்தா உடனே அடடா டிராஃபிக் ஆயிடுமே, ஷூ நனைஞ்சிடுமே, இன்டர்நெட் கட் ஆயிடுமே அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிறோம். ஆமா, நிஜம்தான். மழை அப்படின்னாலே அது ஒரு இடையூறு அப்படிங்கிற மனநிலையே இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஆனா அது நம்ம உலகை எரிஞ்சு போகாம பாதுகாக்கிற ஒரு மாபெரும் குளிர்வூட்டும் இயந்திரம் அப்படிங்கிற கோணத்துல பார்க்கும்போது மழையோட மேலான நம்ம பார்வை முற்றிலும் கீழிருந்து மேலா மாறுதே. அந்த மனநிலை மாற்றம் தான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. நம்ம இயற்கையிலிருந்து நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு ஏசி அறைகள்லயும் கான்கிரீட் பில்டிங்ஸ்குள்ளேயும் பாதுகாப்பா அடைபட்டுக்கிட்டோம். ஒரு ஆர்டிஃபிஷியல் பபிள்குள்ள இருக்கும்.
ஆமா, குழாயை திறந்தா தண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு செயற்கையான மாயையே நம்ம உருவாக்கிட்டோம். அந்த தண்ணி எந்த மலையில பேஞ்ச மழை, எந்த காட்டோட வேர்கள்ல ஊடுருவி, எந்த நதியில பல 100 கிலோமீட்டர்கள் ஓடி சுத்திகரிக்கப்பட்டு நம்ம வீடு தேடி வருது அப்படிங்கிற அந்த நீண்ட சங்கிலி தொடர நம்ம ரொம்ப வசதியா மறந்துட்டோம். கரெக்ட். அந்த தொடர்பை மறந்ததுனால தான் மழை நமக்கு ஒரு சின்ன சிரமமா தெரியுது. நம்ம இந்த சுழற்சியோட ஒரு மிகச்சிறிய கண்ணி தான் அப்படிங்கிறத உணரும்போது அந்த சலிப்பு மறைஞ்சு ஒரு மிகப்பெரிய வியப்பு தோன்றும். அந்த வியப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதர்களாகிய நாம எப்படியாவது இயற்கையை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறவங்களாயிற்றே. இங்கதான் நான் உங்களை கொஞ்சம் எதிர்க்க விரும்புறேன். ஓ, தாராளமா. நீங்க மழையோட சக்திய பத்தி ரொம்ப பெருசா பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட கிளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் இருக்கே. சில்வர் அயோடைடு மாதிரியான ரசாயனங்களை மேகங்கள் மேல தூவி நாமே செயற்கையா மழையை உருவாக்க முடியுது. அப்போ நம்ம அந்த அமிழ்தத்தோட கட்டுப்பாட்ட ஈபி கிட்ட இருந்து பிடுங்கிட்டோம்னு தானே அர்த்தம். நாம நினைக்கும் போது மழைய வரவழைக்கலாம். அப்படிங்கிறப்போ இயற்கையோட தயவு நமக்கு எதுக்கு? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. கிளவுட் சீடிங் மூலமா நம்ம இயற்கையை வென்றுட்டோம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் உற்று நோக்குனாதான் உண்மை புரியும். என்ன உண்மை? கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது தண்ணில நனைஞ்ச ஒரு பஞ்சை பிழியிற மாதிரி தான். ஓகே. பஞ்சு அப்படிங்கிறது இங்க வளிமண்டலம். அதுல தண்ணி இருந்தா மட்டும்தான் உங்களால பிழிய முடியும். அந்த தண்ணி அந்த பஞ்சுக்குள்ள கொண்டு வர்றது யாரு? அதுதான் இயற்கையான குளோபல் எவாப்ரேஷன், உலகளாவிய ஆவியாதல் சுழற்சி. ஆஹா. வானத்துல மேகமே இல்லாம, காற்றுல ஈரப்பதமே இல்லாம நீங்க எவ்வளவு ரசாயனங்களை தூணாலும் ஒரு சொட்டு மழையை கூட உங்களால உருவாக்க முடியாது. நம்ம மழையை உருவாக்குறது இல்லைங்க, ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருக்கிற மழையை முன்கூட்டியே கீழே விழ வைக்கிறோம், அவ்வளவுதான். வாவ். அந்த பஞ்சு உதாரணம் ரொம்ப ரொம்ப கூர்மையானது. அடிப்படையில் பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை இயற்கை டெபாசிட் செஞ்சாதான் கிளவுட் சீடிங் அப்படிங்கிற ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம பணத்தை எடுக்க முடியும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி அதேதான். இதனாலதான் இந்த உரை தொடங்குற முதல் வார்த்தை வானின்று, அதாவது மேலிருந்து பூமிக்கு வழங்கப்படும் கொடை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா தொடங்குதோ. ஆமா, தண்ணி பூமியில தானே இருக்கு, கடல்ல இருக்கு. ஆனா அது ஏன் வானத்துக்கு போய் ஒரு மாபெரும் சுழற்சியை மேற்கொண்டு அங்கிருந்து கீழே வரணும்? இது வெறும் புவியியல் திசையை குறிக்கிற வார்த்தை இல்லையா? கண்டிப்பா இல்ல. வானின்று அப்படிங்கிறது வெறும் திசையை குறிக்கிற வார்த்தை கிடையாது. அது ஒரு மாபெரும் பௌதீக கட்டமைப்பை குறிக்குது. பிசிக்கல் மெக்கானிசம். ஆமா, பூமியில இருக்கிற தண்ணி உப்பானது, அசுத்தமானது. அது அப்படியே இருந்தா எந்த நிலவாழ் உயிரினமும் அதை பயன்படுத்த முடியாது. வானத்துக்கு செல்லுதல் அப்படிங்கிறது இயற்கையோட பிரம்மாண்டமான டிஸ்டிலேஷன், அதாவது வடிகட்டும் செயல்முறை. நீரானது ஆவியாகும்போது அது எந்த ஒரு கலப்படமும் இல்லாத தூய வடிவுல வானத்துக்கு போகுது. அடுத்தபடியா அது வானத்திலிருந்து கீழே விழும்போதுதான் புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஆற்றல பெறுது. ஓ, கிராவிட்டி. ஆமா, மேலிருந்து கீழே விழும் அந்த ஆற்றலினாலதான் அது மலைகள்ல மோதி அருவியா பாஞ்சு பாறைகளை உடைச்சு மண்ணை செதுக்கி ஒரு மாபெரும் நதிப்படுகையை உருவாக்க முடியுது. நீர் கீழிருந்து மேல போறதில்ல, அது மேலிருந்து கீழே விழும்போதுதான் பல 1000 கிலோமீட்டர் நிலப்பரப்ப உயிர்ப்பிக்க முடியும். சரிதான். வானின்று அப்படிங்கிற வார்த்தை இந்த ஒட்டுமொத்த இயக்க ஆற்றலையும் தான் குறிக்குது. இதையெல்லாம் கேட்கும்போது மனிதர்களாகிய நம்மளோட அகம்பாவம் முற்றிலுமா உடைஞ்சு போகுது. நம்ம ஏஐய வச்சு உலகை ஆள போறோம்னு சொல்றோம். விண்வெளி ஓடங்களை அனுப்பி செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் குடியேற முடியுமான்னு ரொம்ப தீவிரமா திட்டமிட்டு இருக்கோம். ஆமா, அங்க உறைந்த நிலையில பனிக்கட்டியா தண்ணீர் இருக்கான்னு ரோவர்களை அனுப்பி கோடிக்கணக்கான டாலர்களை செலவழிச்சு தேடுறோம். கரெக்ட். ஆனா இவ்ளோ பெரிய அறிவியல கையில வச்சுக்கிட்டோம், நம்ம அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு, நம்ம வீட்டு விவசாயத்துக்கு எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாம இன்னும் அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து மழைய மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலையில தான் நாம இருக்கோம். ரொம்ப உண்மை. செவ்வாய்க்கு போற திறன் இருந்தும் பூமியில தாகத்தை தீர்க்க வானத்தை பாக்குறோம் அப்படிங்கிறது எவ்ளோ பெரிய முரண்பாடு. முரண்பாடு அப்படிங்கிறத விட மனித குலத்துக்கு இயற்கை விடுக்கிற ஒரு கடுமையான எச்சரிக்கைன்னு இதை சொல்லலாம். எப்படி? நீங்க செவ்வாய் கிரகத்தோட உதாரணத்தை சொன்னீங்க இல்லையா, அது மிக சரியானது. நம்ம பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கண்டறியலாம், ஆனா நம்ம பூமியோட தாகத்தை தீர்க்கிற அதிகாரத்தை இயற்கை தன் கைகளில் தான் வச்சிருக்கு. செவ்வாயில ஒருவேளை நம்ம நீரையை கண்டுபிடிச்சாலும் அந்த நீரை வச்சு இங்க இருக்கிற 100 கோடி மக்களோட தாகத்தை தீர்க்கவோ கோதுமை விளைவிக்கவும் முடியாது. ஆமா, அது சாத்தியமில்லாத ஒண்ணு. வானென்று அப்படிங்கிற வார்த்தை இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான அந்த பவர் டைனமிக்ஸை ரொம்ப தெளிவா உணர்த்துது. இயற்கையோட இந்த பிரம்மாண்டத்தின் முன் மனித குலம் எவ்வளவு சிறியது அப்படிங்கிறதையும் நாம இயற்கையின் மீது கொள்ள வேண்டிய பணிவையும் இது கத்துக் கொடுக்குது. ஹியூமிலிட்டி.
ஆமா, வானம் கொடுக்க மறுத்தா பூமியில நம்ம தொழில்நுட்பம் எதுவுமே ஒரு புல்ல கூட முளைக்க வைக்க முடியாது அப்படிங்கிற உண்மைய நம்ம மனசார ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த பணிவு அப்படிங்கிற வார்த்தைய நம்ம ரொம்ப ஆழமா உள்வாங்கணும். நாம இயற்கையை வென்றுட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, இயற்கை நம்மள ஒவ்வொரு நொடியும் வாழ அனுமதிச்சிட்டு இருக்கு. அந்த அனுமதி தான் வானின்று பொழியும் மழை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஒட்டுமொத்த உரையாடலை தொகுத்து பார்க்கும்போது, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று அப்படிங்கிற இந்த ஒற்றை வரி வெறும் கவிதை நயத்துக்காக எழுதப்பட்டது இல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. இது உயிரியல், சூழலியல், தட்பவெப்பநிலை, அப்புறம் மனித வாழ்வின் அடிப்படை தத்துவம்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் அறிவியல் கோட்பாடு அப்படிங்கறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாங்க. ஆனா இது ஒரு அறிவு சார்ந்த புரிதலா மட்டும் நின்னுடக்கூடாது. இது நம்மளோட வாழ்க்கை முறையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். இந்த விவாதத்துக்கு பிறகு மழைய ஒரு இடையூறா பார்க்குற மனநிலையிலிருந்து நம்ம முழுமையா வெளிவரணும். கண்டிப்பா. நாம வாழ்ற இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த இயக்கமோ அந்த ஒரு துளி மழையில தான் அடங்கியிருக்கு அப்படிங்கறத உணரும் போது நீரை நாம வீணாக்க மாட்டோம், நீர்நிலைகளை அழிக்க மாட்டோம். அந்த அமிழ்தத்தோட உண்மையான மதிப்பை உணர்ந்த ஒரு சமூகமா நாம மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த உரையின் இறுதி நோக்கமா இருக்க முடியும். மிகச் சிறப்பான ஒரு சிந்தனை. நேர்களே, உங்களுக்கான ஒரு முக்கிய செய்தி இதுதான். இனி அடுத்த முறை வானம் கருத்து மேகங்கள் திரண்டு வரும்பொழுது, அல்லது உங்க மேல ஒரு மழைத்துளி மெதுவா விழும்போது, அத வெறும் தண்ணீர்னோ டிராஃபிக்க உருவாக்குற இடையூறுன்னு நினைக்காதீங்க. உங்களையும் உங்களை சுற்றியுள்ள கோடிக்கணக்கான உயிர்களையும் இந்த ஒட்டுமொத்த பூமியையும் குளிர்விச்சு தொடர்ந்து இயங்க செய்ற அந்த அரிய அமிழ்தம் உங்க மேல பொழியுதுன்னு உணர்ந்து பாருங்க. அந்த உணர்வு நீங்க இயற்கையோட வச்சிருக்க பந்தத்தை முற்றிலுமா மாத்திடும். முடிவா உங்களுக்கு ஒரு கேள்விய, ஒரு ஆழமான சிந்தனைய விட்டு செல்ல விரும்புறேன். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இத உங்க தனிப்பட்ட தேடலுக்காக எடுத்துக்கங்க. வானத்திலிருந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கொட்டுற அந்த மழை தான் மனித குலத்தை வாழ வைக்கும் அமிழ்தமுறை நம்ம விவாதிச்சோம். அமிழ்தம் வானத்திலிருந்து தூய்மையா வருது. அந்த தூய்மையான அமிழத்தை ஏந்திக் கொள்ளும் பிரம்மாண்டமான பாத்திரம் தான் இந்த பூமி. சரிதான். ஒரு அமிழ்தத்தை ஊற்றி வைக்கிறதுக்கு நாம எவ்வளோ சுத்தமான பாத்திரத்தை பயன்படுத்துவோம். ஆனா அந்த தூய அமிழ்தத்தை ஏந்தும் இந்த பூமிய, இந்த மண்ணை, நதிகளை நாம எப்படி வச்சிருக்கோம்? ரசாயனங்களையும் பிளாஸ்டிக்குகளையும் கலந்து அந்த அமிழ்தத்தை நாமே விஷமா மாத்திட்டு இருக்கோம் இல்லையா? அமிழ்தம் தூய்மையாகவே வந்தாலும் அதை வாங்கும் பாத்திரமான நமது பூமி அதுக்கு தகுதியானதா இருக்கா? இத பத்தி சிந்திச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆழமான உரையாடலில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து சிந்திப்போம்.